அது தெலுங்கு சீரியல் கதை தான். பட் அதுவே கொண்டாடினாங்கன்னா ஜனநாயகன் ஒரு ஃபேர்வெல் மூவி. நீங்கள் வெளியில் போய் பார்த்தாலே தெரியும் பேனர் எவ்வளோ பேர் இருக்குது. அவர் வராத படத்துக்கு அவ்வளோ பேனர் இருக்குது. யூஸ்வலாக என்ன பண்ணும், அண்ணன் வரல நான் வரல மாட்டேன், அண்ணன் வராமல் வர மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அவருக்குமே அந்த பாலிடிக்ஸ் தெரியும். ஸோ அவரால் முழுக்க இந்த முடிவு எடுக்க முடியுமான்னு தெரியாது. பட் அவர் துணை நின்றுக்கலான்றது என்னோட கருத்து. ஜனநாயகன் படத்துக்கு ஒரு சிவகார்த்திகேயன் ரசிகர் ஃபேனா வந்து சிவானா சொன்ன மாதிரி நாங்களும் சொல்லுவோம். நாங்களும் ஜனநாயகன் படத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவ்வளோதான். ஆமாம், அது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்சார் போர்டுன்றது ஒரு நியாயமாக இருக்கணும், எல்லாருக்கும் கரெக்டாக கொடுக்கணும். ஒரு விஷயத்த இப்போ தேட்டருக்கு வரப்போகுதுன்னு சொல்லி ரசிகர்களை ஏமாற்றிட்டு அன்றைக்கி விடாமல் இருக்கிறது தப்பு. அதை பற்றி முதல்வர் கூட பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே மன வருத்தக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த சாய்லீலா அந்த படத்தில் ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்களா, எனக்கு ஜனநாயகன் அவங்க ஹீரோயினாக இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோ. ஏன்னா அதில் நடிச்சிட்டாங்கன்றது இல்லை, அவங்களோட டான்ஸ்லாம் விஜய் அண்ணன் கூட சேர்ந்து, ஏன்னா லாஸ்ட்டு படம்ன்றனால அவ்வளோ அழகாக மூமெண்ட்லாம் போடுவாங்க. ஸோ அவர் கூட போட்டால் இன்னும் நல்லா இருக்குமோன்னு ஒரு ஆசை இருந்தது. அது நடக்காமல் போயிடுமான்னு பயமாக இருக்குது. அவர் படம் எல்லாத்துக்குமே இஷ்யூ வரும். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எதுவும் கலாய்க்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்றாங்க. எந்த படத்தில் இல்லை, எல்லா படத்துலையுமே வரும். பட் ஆனால் அது இங்கே ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்லேயே நிறைய படங்கள், ரஜினி படங்களே வந்து ரஜினியை ஓப்பனாக மேடையில் சொல்லியிருக்காரு, கலைஞர் அவர்களை வச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, இது வந்து அரசாங்கத்துக்கு எதிரான படம், ஆனால் இதுக்கு வந்து கலைஞரை சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இங்கே அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் அங்கே பார்ப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தானே அந்த இது சென்சார் பார்க்குது, அவங்க அது ரொம்ப டீப்பாக பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனை. ஆனால் அது விட்டு இருந்தால் பிரச்சனையே கிடையாது, ரொம்ப அழகாக போயிருக்கும் அந்த படம். அதில் நிறைய கட் பண்ணால் அது ரசிகர்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும்.